Hi friends, welcome back to my channel TNT Amuses. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மெக்ரோனி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மெக்ரோனினாலே சாஸோட தான் சாப்பிடுவாங்க. பட் இதை நான் இன்றைக்கி சவுத் இண்டியன் ஸ்டைலில் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது எல்போ ஷேப்டு பாஸ்தான்னு சொல்லுவாங்க. அது 1 கப். பெரிய வெங்காயம் 1, மீடியம் சைஸ் தக்காளி 2, 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயத்தை நீளமாகவும் தக்காளியை சின்னதாகவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசால், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் மேகி மசாலா 1 ஸ்பூன். உங்களுக்கு இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம், ஆப்ஷனல் தான். தேவையான அளவு உப்பு. மக்ரோனி வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கலாம். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எடுத்து வச்சுருக்க மெக்ரோனியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கலராதீங்க, அது உடஞ்சிரும். இது சுடு தண்ணியில் போட்டனால ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ மெக்ரோனி நல்லா வெந்துடுச்சு. சுடு தண்ணியை வடிச்சிட்டு பச்சை தண்ணியில் ஒரு தடவை அலசி தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வேக வைக்கும் போதே எண்ணெய் போட்டிருந்தனால இது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தாங்க இருக்கும். ஃபுல்லாக தண்ணியை ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போடுங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம எடுத்து வச்சுருக்க மசால் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடுங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு வதக்குங்க. இப்போ நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம மெக்ரோனி வேக வைக்கும் போதும் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் உப்பு போதும். இது கூட வேக வச்ச மெக்ரோனியை ஆட் பண்ணி லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப ஹார்ஷாக பண்ணினா இது உடஞ்சிரும். ஸோ லேசாக அப்படியே பெரட்டி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம இந்தியன் ஸ்டைல் மெக்ரோனி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஈஸியாக வீட்டிலையே செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்படியே சூடாக சர்வ் பண்ணுங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே போல் சவுத் இண்டியன் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.